மனம் ஒருத்தருக்கு மிகச்சரியா இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு சூழலையும் எதிர்நோக்கிற அந்த சவாலை வெல்லக்கூடிய ஒரு திடம் நமக்குள்ள வரும். அடிப்படையில இன்னைக்கு ரொம்ப சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மனச்சிதைவும் மனப்பிறலும் ஏராளமா இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி தலையை பிரிச்சுட்டு சட்டையெல்லாம் கிழிச்சுட்டு வெளியே போறவங்க தான் மனவியாதி இருக்கான்னு நினைச்சீங்கன்னா நம்மளை விட முட்டாள் ஒருத்தரும் கிடையாது. இங்க இருக்கிற கூட்டத்துல என்ன உட்பட எல்லாரையும் சேர்த்து 30% பேர் மனநோயாளிகள். 10ல் 3 பேருக்கு மனநோய் இருக்குங்கிறான். எது மனநோய்? தூங்கி எழும்போது காலையில ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு மனமகிழ்வோடு எந்திக்கல அப்படின்னா அவனுக்கு மனநோய் இருக்குன்னு அர்த்தம். யோசிச்சு பார்த்தா அந்நியமா எல்லாருக்கும் அப்படித்தானே இருக்கு. ஏன்டா விழியுது, இன்னைக்கு இது செக்கு பாஸ் ஆகாம ஆகலையான்னு தெரியாது, ஏன்டா போனோம் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு, அவன் மூச்சில முடிச்சிடமே, இப்படிதான் எந்திக்கிறவங்க பல பேர். அப்போ மனம் மிகச்சரியாக வைத்திருப்பதற்கான பயிற்சி நமக்கு வேணும். அந்த மென்டல் ஹெல்த் வேற, சைக்கியாட்ரிக் டிசீஸ் வேற. இங்க பிரச்சனை மென்டல் ஹெல்த்னா என்னன்னே நம்ம புரிந்து கொள்ளல. பள்ளியில இருந்தே அது அழுத்தம் அழுத்தம் அழுத்தம். பள்ளியில படி படி படி, மார்க் வாங்க, எப்படியாவது நீட்டுவாங்க, எப்படியாவது மார்க் வாங்கி டாக்டர் ஆகு அப்படின்னு ஒரு அழுத்தம். அதுக்கப்புறம் கல்லூரியில அழுத்தம், பயிற்சியில அழுத்தம். அதுக்கப்புறம் எந்த பணி எடுத்தாலும் ஒரு நிறைவேற்ற ஒரு தன்மை. இந்த ஒரு நூற்றாண்டுல ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்புனா அது அலைபேசி தான், சந்தேகமே கிடையாது. எல்லாருக்கும், சக மனிதர் எல்லாருக்கும் இன்னைக்கு அலைபேசியினால் வணிகம் உயர்ந்திருக்கிறது, அலைபேசியினால் வாழ்வை தரம் உயர்ந்திருக்கு, சந்தேகமே இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னா, அதை மிக மிக மோசமாக கையாளக்கூடிய ஒரே கூட்டம் நம்ம தான். நான் பல நாடுகளுக்கு பேசுவதுக்காக போயிருக்கேன். ஜப்பான் போயிருக்கேன், ஆஸ்திரேலியா போயிருக்கேன். எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாரும் போன் வச்சிருக்காங்க. ஒரு ட்ரெயின்ல போங்க, எவனும் அந்த போன் எடுத்து பேசி பார்த்தது. சில பேர் காதுல மாட்டிக்கிட்டு ஏதாவது கேட்டுக்கலாம். நீங்க தர்மபுரில இருந்து சேலத்துக்கு பஸ்ல ஏறுங்க, முன்னாடி பின்னாடி எத்தனை மாப்பிள்ள பாஸ் ஆயிருச்சா, செக்கு போயிருச்சா, 2 சேருங்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே போறோம். கழுத்து கோணல் தேசமாவே மாறிடும் கொஞ்ச நாள் கழிச்சு. இப்படி வச்சுதான் வண்டி ஓடுறான் பல பேர். ஏன்னா அதுக்குள்ள அவனுக்கு அது ஏதோ போயிருமா. தொலைபேசியை கண்டுபிடித்த நாடுகள் எல்லாம் அதை மிகச்சரியாக கையாளுகின்றன. பயன்படுத்த நாடுகள் எல்லாம் அது அடிமைப்பட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதான் பிரச்சனை. மற்ற எந்த நாடுகளையும் அப்படி எல்லாம் பண்ணதில்லை. நம்ம அவசியம் இல்லாமல் அதை பயன்படுத்துறோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, முகமொழி போயிடுச்சு நம்மகிட்ட. நேரடியாக நானும் ஒரு சேர்ந்து பேசுறோம் அப்படின்னா, பேசும்போது என்னுடைய வார்த்தை ஏதாவது ஒரு சிறு காயத்தை அவருக்கு ஏற்படுத்தணும், அவர் முகம் எனக்கு காட்டிடும். உடனே அடுத்த சொல்லை நான் மாற்றிடுவேன். ஐயோ, ஒரு தவற புரிஞ்சுட்டாரு தெரியலையே, தப்பா வார்த்தை சொல்லிட்டோமோ அப்படின்னு. இதுதான் முகமொழி. கணவனுக்கும் மனைவிக்கு இடையிலையோ, காதலனுக்கும் காதலிக்கு இடையிலையோ, நண்பனுக்கும் நண்பருக்கும் இடையிலையோ மிக அழகாக விஷயங்களை கொண்டு சென்று உறவை மேம்படுத்தியது முகமொழி மட்டும்தான். மொத்தமா தொலைச்சிட்டோம் அலைபேசியில. How are you? HWU are you. அவன் உடனே மூஞ்ச காட்டி ஒரு படம், அதுக்கு ஒரு 45 படம் வச்சிருக்கான். அது ஒரு படத்தை அனுப்புறது. செவப்பா மூஞ்சி வந்துச்சுன்னா பிடிக்கலன்னு அர்த்தம். வாய் கோணிட்டு ஒரு படம், மூஞ்சி பிடி, இது மூஞ்சிலேயே தான், இதுதான் மொழி. எமோட்டிகான் அப்படிங்க, அதுக்கு ஒரு டிக்ஷனரி போட்டிருக்கான். எனக்கு ஒரு தடவை யாரோ ஒரு மாதிரி போட்டுட்டாங்க. என் பொண்ணுகிட்ட கேட்டேன், இது என்னமா அர்த்தம் அப்படின்னு. அதுக்கு ஒரு டிக்ஷனரிக்கு அது போய் பாருங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த டிக்ஷனரியில போய் பார்த்து, இப்படியா மூஞ்சி வாய் இப்படி கோணி இருக்கு, அவனுக்கு பிடிக்கலையா பிடிச்சிருக்கா தெரியல. எவ்வளவு அழகான முகமொழியை நம்ம தொலைச்சிட்டோம். எந்த நேரமும் போன்லயே உட்காந்து. அன்னைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு அவன் பையன் எங்க அப்படின்னா, அந்த அம்மா டக்குன்னு போன் எடுத்து, அவன் ஆன்லைன்ல தான் இருக்கான் அப்படிங்குது. அவன் ஆன்லைன்ல இருக்கானா பென்லைன்ல இருக்கானா எனக்கு தெரியாது. அவன் அங்க ஒவ்வொருத்தர் இப்படி உட்காந்துட்டு என்னை இப்படி பாது. அவர்தான் நம்ம வீட்டுக்கு யாராவது வாங்கன்னு சொல்லி தண்ணி எடுத்து கொண்டு கொடுப்போம். முதல்ல நம்ம பழக்கம். காலகாலமாக தண்ணியே எடுத்து கொடுக்குறாங்க. வெயில்ல வரக்கூடியவர் களைத்து வருவாங்க, முதல்ல தண்ணீர் கொடுக்கணுங்கிறது காலகாலமா உள்ள பழக்கம். இன்னைக்கு அவர் ஒருவேளை ஏசி கார்ல வந்தா கூட வீட்டுக்குள்ள வந்தோடனே தண்ணீர் கொடுக்கறது ஒரு மரபு பழக்கம் அல்லவா. இன்னைக்கு அப்படி போன் அடிச்சுட்டு தலைகள், இதான் அவரு. அப்படி ஒரு சூழலை உருவாக்கிட்டேன். இது எவ்வளவு சிக்கலை உருவாக்குதுன்னா, எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய சவாலை இன்னைக்கு இருக்கிற பல படித்த நீட் பாஸ் பண்ணியே ஜேஇ பாஸ் பண்ணிய பசங்களுக்கு கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் நான் மேல குதிச்சிருவான். பல சிக்கல், அதுவும் குறிப்பா பெண் குழந்தைகள். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தற்கொலைகள் அதிகமா ஆண்கள் தான் பண்ணிக்கலாம். ஏன்னா அவனுக்கு எளிதா கிடைக்கும், கத்தியோ ஏதோ கிடைக்கும், டபால் கருத்துக்குவான், தொங்கிடுவான். ஆனா இன்னைக்கு அதிகம் தற்கொலைகள் பெண்கள் செய்யறாங்க. பெண்கள் தான் பல அழுத்தமான மனநிலையில இருக்காங்க. ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. கணவன் மனைவியும் பல இடத்துல பேசிக்கொண்டதே கிடையாது. பல பேர் வீட்டுக்கு ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அந்த குரூப்ல தான் அவங்க தகவலை பரிமாறிப்பாங்க. அப்பா அம்மா பையன் பொண்ணு, நான் போட்டேன் மார்க் ரிசல்ட் போட்டேன் அப்படின்னு போட்டுக்குவாங்க. அவங்க பாத்துக்குவாங்க. அதை வச்சே தான் அந்த சம்பாஷணைகள் அந்த குரூப்லயே தான் நடக்குது. இன்னையா வாழ்க்கை ஒரு விஷயம் கரெக்டா வச்சுக்கோ, எதுவும் சரியா இருக்கும், எல்லாமே சரியா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. இப்போ உடலை செம்மையாக வைக்க வேண்டும், உள்ளத்தை செம்மையாக வைக்க வேண்டும், எல்லாவற்றை விட சூழலை செம்மையாக வைக்க. நான் இருக்கக்கூடிய நிலத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய குளம் குட்டை என் பொறுப்பு.
என் குப்பை என் பொறுப்பு. என் குப்பை நம்மள தூக்கி போட்டு போறதுக்கு அர்த்தம் என்ன? என் குப்பை என்னோட பொறுப்பு. அவ்வளவு விஷயங்களையும் நாம் ஆழமாக நம் சூழலையும் உடலையும் மனதையும் செம்மையாக வச்சா மட்டும்தான் இந்த ஒரே பூமியை நாம் காப்பாற்ற முடியும். இது உங்கள் நலம் கருதி